Hey guys, welcome back to the 11th episode of Going Rogue with Deepthi Krishna. இன்றைக்கி ஒரு ஃபேசினேட்டிங்கான ஃபினாமினன் பற்றி பார்க்கலாம். எல்லாருமே இந்த ஃபினாமினனை ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் கண்டிப்பாக ஃபீல் பண்ணியிருப்போம். நாஸ்டால்ஜியா. ஏதாச்சும் ஒரு சாங் கேட்குறப்போ வேறு ஏதோ ஒரு மொமெண்ட்டில் அந்த சாங்கை நம்ம கேட்டப்போ ஒரு பீஸ்ஃபுல்லான மொமெண்ட் இருந்தது நமக்கு ஞாபகம் வரதாக இருக்கட்டும், இல்லை நம்ம இந்த பாட்டுக்கு பாட்டு பாடி டான்ஸ் ஆடி என்ஜாய் பண்ண ஒரு மொமெண்ட்டாக இருக்கட்டும், இல்லை மலையோட ஸ்மெல்லுக்கு நமக்கு சின்ன வயசில் நடந்த ஏதாச்சும் ஒரு சின்ன இன்சிடென்ட் ஞாபகம் வரதாக இருக்கட்டும். that my friends is nostalgia, bitter sweet and powerful. பட் இதை ஏன் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோம், ஏன் இது நமக்கு ஃபீல் குட்டாக இருக்குது அப்படின்னு என்னைக்காச்சும் யோசிச்சிருக்கீங்களா? இன்றைக்கி அதுக்கு பின்னாடி இருக்க சயின்ஸையும் அதில் இருக்க சர்ப்ரைசிங் பெனிஃபிட்ஸை பற்றியும் நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். ஒரு சின்ன ஹிஸ்ட்ரி லெசன், ஜஸ்ட் லைக் ஷெல்டன் சொல்கிற மாதிரி அந்த வேர்டோட ஆரிஜினை பற்றி ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம். நாஸ்டால்ஜியா அப்படின்றது ஒரு க்ரீக் வேர்ட். நாஸ்டோஸ் அப்படின்னா ஹோம் கம்மிங் அண்ட் ஆல்கோஸ் அப்படின்னா பெயின். ஆக்சுவலாக இது ஒரு 17th centuryயில் ஒரு ஸ்விஸ் ஃபிசிஷியன் லாங்கிங் சோல்ஜர்ஸ் அவங்க வாருக்கு வர்றப்போ வீட்டுக்கு போகணும் அப்படின்னு இருந்த அந்த ஃபீலிங்கை அவர் நாஸ்டால்ஜியா அப்படின்னு டேர்ம் பண்ணுறாரு. பட் ஓவர் டைம் நாஸ்டால்ஜியா ஹேஸ் பிகம் காம்ப்ளெக்ஸ். இப்போது அது ஹோமை மிஸ் பண்ணுறோம் அப்படின்றது மட்டும் இல்லாமல் அந்த மொமெண்ட்டை மிஸ் பண்ணுறோம், அந்த பீப்புளை மிஸ் பண்ணுறோம், அந்த எக்ஸ்பீரியன்ஸஸ்க்கு நம்ம லாங் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி மாறிடுச்சு. ஸோ சயின்ஸ் பார்ட் ஆஃப் இட் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு நாஸ்டால்ஜிக் மெமரி நமக்கு ஞாபகம் வர்றப்போ நம்மளோட பிரெயின் டோப்பமைன் அண்ட் ஆக்சிடாசின் ப்ரொடியூஸ் பண்ணும். எல்லாருக்கும் தெரியும் டோப்பமைன் அப்படின்றது ரிவார்டு கெமிக்கல் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம், ஹாப்பி ஹார்மோன் அப்படின்ற மாதிரியும் சொல்லுவோம். நம்மளை அதுவும் ஹாப்பியாக வச்சுக்குவோம், நம்ம ஹாப்பியாக இருக்கோம் அப்படின்றத நம்ம அது மூலியமாக தான் ஃபீல் பண்ணுவோம். வைல் ஆக்சிடோசின் லவ் ஹார்மோன் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு ஃபீலிங் ஆஃப் கனெக்ஷன் அண்ட் பிலாங்கிங்கை அந்த ஹார்மோன் கொடுக்கும். ஸோ மிக்ஸ்டு வித் தெம் நாஸ்டால்ஜியா நமக்கு ஒரு சந்தோஷத்தை மட்டும் கொடுக்காது, சேர்த்து நம்மளை டீப்லி கனெக்டட் டு ourselves அண்ட் அதர்ஸை கொண்டு வருது. செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் ஒன்று இருக்குது ரிகார்டிங்காக. ஸ்டடி பப்ளிஷ்ட் ஆன் சைக்காலஜிக்கல் சயின்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா, இதுக்கு ஆக்சுவலாக நாஸ்டால்ஜியாவுக்கு சைக்காலஜிக்கல் பெனிஃபிட்ஸ் நிறையா இருக்குது அப்படின்றாங்க. இட் ஒர்க்ஸ் லைக் திஸ். நம்ம ரொம்ப டவுனாக ஃபீல் பண்ணுறப்பவோ, இல்லை ஃப்யூச்சரை பற்றி யோசித்து ரொம்ப நம்ம அன்சர்டனாக ஃபீல் பண்ணுறப்பவோ, என்ன நடக்க போகுதுன்னு நமக்கு தெரியலையே, ஓகேவா இதெல்லாம் அப்படின்ற மாதிரி நம்ம ஃபீல் பண்ணுறப்போ, ஒரு பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸை, ஒரு நாஸ்டால்ஜிக் மொமெண்ட்டை, நம்ம பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸை யோசித்து பார்க்குறப்போ நம்மளோட செல்ஃப் ஒர்த் அண்ட் ஆப்டிமிசம் அது கூட்டுதுன்னு சொல்கிறாங்க. அப்போ அப்படி நடந்தப்போ நான் ஹாப்பியாக இருந்தேன்ல, அதே மொமெண்ட் திரும்ப எனக்கு கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம பிரெயினே நம்மளை ஸ்டிமுலேட் பண்ணிடும். இது மட்டும் இல்லாமல் இது தனியாக இருக்கிறப்போ, ஒரு ஜாயிண்ட் ஈவெண்ட்டாக எல்லாரும் சேர்ந்து ஒரு கடைக்கு போனதையோ, இல்லை ஒரு ட்ரிப்பு போனதை, ஒரு வெக்கேஷனுக்கு நம்ம போனது எல்லாமே ஒரு ஷேர்டு மெமரி ஆயிடுதுல. அப்போ அந்த மொமெண்ட்டில் அது ஆக்சுவலாக நம்மளோட சோஷியல் பாண்ட்ஸ் எல்லாத்தையும் பயங்கரமாக ஸ்ட்ரென்தன் பண்ணுது. ப்ளஸ் ஒரு சென்ஸ் ஆஃப் பிலாங்கிங், ஒரு சென்ஸ் ஆஃப் கம்யூனிட்டியை நமக்கு கொடுக்குது. இதை தாண்டின ஒரு விஷயம் இருக்குது. ஆக்சுவலாக நாஸ்டால்ஜியா நம்மளோட க்ரியேட்டிவிட்டி அண்ட் டெசிஷன் மேக்கிங் ஸ்கில்லையுமே இம்பேக்ட் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. 2016 ஸ்டடி ஆன் ஜேர்னல் ஆஃப் கன்சியூமர் ரிசர்ச்சில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், ஒரு பிரச்சனையை நம்ம பார்க்குறப்போ, அந்த நாஸ்டால்ஜிக் ஃபீல் நமக்கு உள்ளே வர்றப்போ, இந்த மாதிரி நான் ஏற்கனவே பார்த்துருக்கேன், எக்கச்சக்கமாக நிறையா பார்த்துருக்கேன், இதையும் என்னால் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு செக்யூர்ட் அண்ட் ரூட்டட் ஃபீலிங்கையும் இது நமக்கு கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. திஸ் ரிஸ்க் டேக்கிங் ஃபீச்சரை பற்றி நம்ம பேசுகிறப்ப கண்டிப்பாக அந்த பிட்டர் ஸ்வீட் சைட் ஆஃப் நாஸ்டால்ஜியா பற்றி நம்ம சொல்லே ஆகணும். சம்டைம்ஸ் நமக்கு ஆஹா அப்போ அப்படி இருந்துச்சு, இப்போ நம்மளால் இப்படி இருக்க முடியுமா அப்படின்ற ஒரு தாட்டும் நமக்கு இருக்குது. பட் தேர் இஸ் அ சில்வர் லைனிங். அந்த லாங்கிங் ஃபீலிங் நமக்கு வருது அப்படின்னாலே சைக்காலஜிஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதை சைன் ஆஃப் க்ரோத்தாக அவங்க பார்க்குறாங்க. அந்த மொமெண்ட்டை நீங்கள் வேல்யூ பண்ணுறீங்க, செரிஷ் பண்ணுறீங்க. அதே மாதிரி இன்னொரு மொமெண்ட் எனக்கு கிடைக்கணும்னு நீங்கள் ஆசைப்படுறப்ப அந்த மொமெண்ட்டுக்கு தேவையான ரெகக்னிஷனை நீங்கள் அப்போ கொடுக்குறீங்க அப்படின்னு சைக்காலஜிஸ்ட் சொல்கிறாங்க. ஸோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், டேக் 10 minutes டு ரீவிசிட் சம்திங் ஃப்ரம் யுவர் பாஸ்ட். ஓல்டு ஃபோட்டோஸ் பாருங்கள், உங்களுக்கு பிடிச்ச சாங்கை ப்ளே பண்ணுங்கள்,
ரொம்ப உங்கள் வீட்டில் மட்டும் செய்கிற ஒரு டிஷ்ஷு ட்ரை பண்ணுங்கள். டோன்ட் ஸ்டாப் தேர். உங்களோட இந்த மெமரிஸ் எல்லாத்தையுமே நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். மேபி இன் த ஃப்யூச்சர் அந்த மொமெண்ட் உங்களுக்கு ஒரு நாஸ்டாலஜிக் மொமெண்ட்டாக சேஞ்ச் ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அண்ட் வெரி இம்பார்ட்டண்ட்லி, நாஸ்டாலஜியா isn't about லாங்கிங் ஃபார் த பாஸ்ட். அது நம்மளை கனெக்டடாக, இன்ஸ்பயர்டாக, இன்னும் பிரேவராக வச்சுருக்கு இந்நாள் வரைக்கும். ஸோ தேங்க்யூ ஃபார் லிசனிங். Stay tuned for the next episode of Going Rogue with Deepti Krishna. Do comment, share and like my podcast. Bye guys.